என் பேர் மாரிமுத்து. கரூர் போஸ்ட்டு ஆவடார்கோவில் தாலுகா புதுக்கோட்டை மாவட்டம். மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்திக்கிறதுக்கு இன்றைக்கி வந்திருக்கோம். எனக்கு சில இது தெரியாதனால அவங்கள கூட்டிக்கிட்டு நான் வந்திருந்தேன். என்னுடைய வீடு 17/18 வந்த வீட்டை பணம் மோசடி பண்ணிவிட்டாங்க. யார் பண்ணது? கரூர் பஞ்சாயத்தில் உள்ள கிளர்க்கு, அதுக்குள்ள அதிகாரிகள் எல்லாருமே. நான் பல தடவையாக அவங்கள்ட்ட கவனத்துக்கு பேசிக்கிட்டே வந்துக்கிட்டே இருந்தேன். 15 நாள் சென்றுவாங்க, 1 மாதம் சென்றுவாங்க, 1.5 மாதம் சென்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதிலேருந்து வருஷ கணக்கை விட்டு தாண்டி வந்துட்டாங்க. அதனால் எனக்கு உரிய நடவடிக்கை எதுவுமே எடுக்கவில்லை. இன்றைக்கி மாவட்ட ஆட்சித்தலைவரோடும் நாங்கள் கண்காணிப்போடும் இதுக்காண்டி வந்திருக்கோம் மனு கொடுக்குறோம். புதுக்கோட்டை மாவட்டம் ஆவடால் ஊராட்சி ஒன்றியம் கரூர் ஊராட்சியை சார்ந்தவர். இவரது பேர் மாரிமுத்து. இவரது தகப்பனார் மாரி சன் ஆஃப் சிலம்பன் என்பவர் பேரில் 17/18 பாரத பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் இவருக்கு வீடு ஒதுக்கப்பட்டது. 26/6/2018 அன்று இவருக்கு நிர்வாக அனுமதி வழங்கப்பட்டு வேலை உத்தரவு அனுமதி ஆணை வழங்கப்பட்டது. அப்படி வழங்கியதில் இவரோட 100 நாள் அட்டை எண் இல்லாமல், இவர் தகப்பனாரோட 100 நாள் அட்டை எண் 656 இல்லாமல் 904 என்று வேறொரு நபர் விஜயா கணேசன் என்பவர் பேரில் முறைகேடான அட்டை எண்ணும், இவரது தகப்பனார் வங்கி கணக்கு எண் கரூர் கிளையில் உள்ள கனரா வங்கி கிளை எண் 21/22 இல்லாமல் 2056 என்ற ஒரு ஃபோர்ஜரியான முறைகேடான வங்கி கணக்கு எண், அது விஜயா கணேசன் என்பவருக்கு சொந்தமானது. அந்த வங்கி கணக்கு எண்ணிற்கு 4 தவணையாக பணங்கள் அனுப்பப்பட்டு முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளார்கள். இது 25/2/2020 இவர் வீடு கட்டி முடிப்பதற்கு முன்பாகவே 25/2/2020 அன்று 4 தவணைகள் இவரது தந்தையின் பெயரில் வீடு கட்டி முடித்ததாக இணையதளத்தில் தெரிவிக்கப்பட்டு மேற்படி தொகை வங்கியில் செலுத்தப்பட்டது 4 தவணையாக செலுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர் வீடு கட்டி முடித்ததற்கு பிறகு சென்று அலுவலர்களிடம் கேட்கும்போது உரிய அலுவலர்கள் உரிய பதில் வழங்காமல் மறுபடி இழுத்தடித்துள்ளார்கள். இவர் பல ஆண்டுகளாக முயற்சி செய்துள்ளார். எனது நண்பர் மூலமாக இவர் எனக்கு அறிமுகமானார். அப்போது கேட்கும்போது சில விஷயங்களை சொல்கிறார். நான் இணையதளத்தில் எடுத்து பார்க்கும்போது உங்களை வீடு 2020 முடிஞ்சு போச்சு, நீங்கள் இப்போ எப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல முயற்சித்தோம். 6 மாதத்துக்கு முன்பாக இவரது தகப்பனார் கணக்கு எண் கனரா பேங்க் கரூரில் உள்ள கனரா பேங்க் வங்கி எண்ணுக்கு 21/22 என்ற வங்கி கணக்கு எண்ணிற்கு 26,000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளது. இதிலும் முறைகள் நடந்துள்ளது. இவருக்கு 4 தவணைகள் செலுத்திய பிறகு எவ்வாறு இவரது தகப்பனாரின் கணக்கு எண் வங்கியிற்கு இவர்கள் இந்த திட்டத்தின் மூலம் பணம் வழங்கிட இயலும். இது மாதிரி முறைகேடுகள் இவருக்கு மட்டுமல்ல, அந்த பகுதியில் உள்ள பெரும்பாலான ஊராட்சிகள் இது நடைபெற்றுள்ளது. அதேபோல் இவரை போல் பெருநாளூரில் ஒரு ஆவடாவில் அருகில் உள்ள பெருநாளூர் ஊராட்சியில் 43 நபர்கள் வீடு கட்டியதாகவும் அவர்கள் பயனடைந்து விட்டதாகவும் அவர்கள் கட்டி முடிக்கப்பட்டதாகவும் சொன்னார். ஒரு நபர் கூட, அந்த 43 நபர்களில் ஒரு நபர் கூட இன்று வரை வீடு கட்டவில்லை. இதற்குள்ள புகார் மனுக்களையும் பலமுறை மாவட்ட ஆட்சித்தலைவர், கூடுதல் ஆட்சியர் வளர்ச்சி, பிடிஓ அனைவரிடமும் புகாராக தெரிவித்துள்ளோம். இன்று வரை எந்த நடவடிக்கை. அதே பெருநாளூரில் 185 தனிநபர் கழிப்பிடம் கட்டப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறான எந்த ஒரு கழிப்பிடமும் கட்டப்படவில்லை. இதில் பல கோடி ரூபாய் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளது. இவர் ஒருவர் பொதுவில் வரவும் தான் எங்களுக்கு இது போன்ற விஷயங்கள் தெரிய வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்ப்பு முகாமில் இவரது மனுவை கொடுக்க என்னையும் அழைத்தார். அதனால் கூட துணைக்கு வந்தேன். உங்கள் பேர்? என் பேர் அன்பரசன்.